பாருங்க, அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவங்க அறிவிக்கிற ஒரு செய்தி, அல்லாஹ் அதுன் அப்படிங்கிற ஒரு சொர்க்கத்தை படைக்கிறான். என்ன சொர்க்கம்ங்க? அதுன் அப்படிங்கிற அல்லாஹ் குர்ஆன் நிறைய இடத்துல சொல்லுவாங்க இதை பற்றி. அதுன் அப்படிங்கிற அந்த சுவர்க்கத்தை தன்னுடைய கரத்தாலே அல்லாஹ் என்ன சொன்னா உருவாக்குகிறான். அப்படி படைச்சிட்டான். அது எப்படி படைச்சான்னு சொன்னா வெண்முத்துக்கள் கொண்டு போய் அதுல வச்சான். சிகப்பு மாணிக்க கற்கள், பச்சை மரகத கற்கள், அதே போல கஸ்தூரி மண்ணு, நதியிலே ஓடக்கூடிய அந்த நீர், சொர்க்கத்தின் நீர், இவைகளை எல்லாம் ஒன்றாக கலந்து அந்த அது என்ற சொர்க்கத்தை என்ன செய்யறான்னு சொன்னா உருவாக்குகிறான். அதனுடைய பொற்கூண்டுகள் எல்லாம் குங்கும பூவாக ஜொலிக்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னா அந்த சொர்க்கத்தை உருவாக்கி வைக்கின்றான். இப்படி சொர்க்கத்தை உருவாக்கின பாடு அந்த சொர்க்கத்தை பார்த்து அல்லாஹ் நீ பேசு அப்படின்னு சொல்றான். எந்த சொர்க்கத்தைங்க? அது என்று சொல்லப்படக்கூடிய அந்த சொர்க்கத்தை பார்த்து நீ பேசு என்று அல்லாஹ் சொல்லுகிறான். சொன்ன உடனே அது முத சொன்ன வார்த்தை குர்ஆன்ல அல் முஃமினூன் அப்படிங்கிற அத்தியாயத்தினுடைய முதல் வசனமான கது அஃப்லஹல் முஃமினூன் அப்படின்னு சொன்னா அந்த சொர்க்கம் பேசியதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. முஃமின்கள் ஜெயசீலர்களாக ஆகிவிட்டார்கள், முஃமின்கள் வெற்றியாளர்களாக ஆகிவிட்டார்கள். அதுக்கு தான் அல்லாஹ் இலக்கணமா சொன்னான். அதுக்கு தான் அல்லாஹ் என்ன செஞ்சான்னு சொன்னா இலக்கணமாக சொன்னான். 4-5 இலக்கணத்தை சொல்லிட்டு 5ஆவதாக சொன்னான் வல்லதீனஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிலூன், தங்களது மர்ம உறுப்புகளை பாதுகாத்துக் கொண்டார்களே, வீணான விஷயத்திலே விழுந்து விடாமல் பாதுகாத்துக் கொண்டார்களே, அவர்கள் ஜெயம் பெற்று விட்டார்கள். இந்த சொர்க்கத்துக்கு என்னிடத்திலே அவர்கள் வந்து விடுவார்கள் என்று அந்த சொர்க்கம் பேசியதாக தபரானியிலே பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிற செய்திகளாக பார்க்க